அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. கொஞ்ச நேரம் தான் போட்டேன், மூஞ்செல்லாம் ஒரே எரிச்சா. பாத்தீங்களா சொடக்க கரெக்டா போடுறோம். என்ன ஸ்டார்டிங்லேயே ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்தா தானே வீடியோக்குள்ளேயே வரீங்க. சரி, அதெல்லாம் உங்களை எப்படி இருக்கணுங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ வச்சேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபண்ணுக்காக மட்டுமே, வேறு எந்த இதுவுமே, வேறு எந்த புண்டையும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேணாம். வேறு எந்த புண்டையும் கிடையாது. இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமும் எங்கள் அண்ணன், ஒரு ஃபோட்டோ வரும் போயிடா, அவர் தான் காரணம். அவர் இன்ஸ்பிரேஷன்லாம் கிடையாது, எனக்கு தோணுது, எனக்கு பிடிச்சிக்கு நான் பண்ணுறேன், அவ்வளோதான். இது எப்படி தெரியுமா இருக்குது அண்ணா? நீ கேள சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் என்னென்ன டாபிக்லாம் வரப்போகுதுன்னா, கிரிஞ்சி கம்யூனிட்டிகள், அப்புறம் காஜி, வானவில் நண்பர்கள், வானவில் ஒரு வானவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன் நானே. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஒன்றுனா சொல்லுவோம் கிரிஞ்சி. இப்போ என்னடா கிரிஞ்சி நீ பற்றி சொல்ல போகிற அப்படிலாம் கிடையாது. கிரிஞ்சி தாய்வொலிகள். கிரிஞ்சி தாய்வொலிகளா வச்சுக்கலாம், அதை பற்றி பேசுவோம். எல்லா இடத்துலையுமே ஒருத்தன் இருப்பான், கிரிஞ்சு பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் அவன்லாம் கிரிஞ்செலாம் பண்ணுவான், ஸ்கோர்லாம் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் நாம் அதே செஞ்சோம்னா அது கிரிஞ்சின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ணிருப்போம். என்னடா இதெல்லாம் அப்போ நீ பண்ணலாம், நான் பண்ணால் தப்பு. இப்போ அவன் சொல்கிற ஜோக்கு தான் நாங்கள் சிரிக்கணும். இப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்காங்க என்ன சில இடத்துல. ஆனால் என்ன இடம்னு சொன்னால் நான் மட்டும் பண்ணா இல்லையா? இந்த உலகத்தில் எவனுமே பேச முடியல. இந்த நான் போகிற இடத்துல, நான் இருக்கிற இடத்துல எங்கேயுமே பேச விட மாட்டேறானோ, தற்கொலை பயிலுவோம். எது பண்ணாலும் அது அர்த்தமே தெரியாமல் பேசிகிட்டு இருப்பானோ. பேசாதடா, படிக்காத தற்கொலை பயில. தற்கூரின்னு தெரியாமலே தற்கூரின்னு சொல்லுவானோ. இது நாளைத்தையும் நான்லாம் பார்த்துருக்கேன் என் லைஃப்பில் என்ன நடக்குதுங்கிறத நான் இதில் சொல்கிறேன். இந்த உலகம் எப்படியோ தப்பான பாதையில் போயிட்டுருக்க உலகம். எதுவுமே தெரியாமல் ஸ்கோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ சில்லறத்தனமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பானோ. அதை தான் இந்த வீடியோவில் வருஷம் லைன் பை லைனாக சொல்லலான்னு இருக்கேன். இப்போ என்கிட்ட ஒருத்தன் இன்சல்ட் பண்ணுறான்னா நான் அவனை நேரடியாக திட்ட முடியாது இல்லையா? கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட முடியுமா? திட்ட முடியுமா? எங்க அடி எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு அடி சவுட்லேயே அடிக்கணும் கூட தான் இருக்குது. அது என்ன பண்ணுறது, என் நேரம் இதெல்லாம் ஸ்கோர் பண்ணுறேங்கிற பேரில் என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? ஸ்கோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிரிஞ்சுன்னு என்ன தெரியுமா? ஒரு சில பேருக்கு கிரிஞ்சுக்கு அர்த்தமே தெரியாது. அதுதான்டா ஜீரணிக்கவே முடியலடா. அதெல்லாம் அசிங்கம் அசிங்கம் அசிங்கம். கிரிஞ்சுக்கு அர்த்தமே தெரியாமல் அதை பண்ணா இதை பண்ணா கிரிஞ்சு, இதை பண்ணா கிரிஞ்சு, இது பண்ணாலும் கிரிஞ்சு 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 கிரிஞ்சு. என்னடா கிரிஞ்சு? ஒரு மனுஷன் இப்போ நானே ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு பப்ளிக் ஸ்பாட்டில் ஒரு இடத்துல கிளாஸ் ரூம் எங்கேயாச்சும் வச்சுங்க, அங்கே 4 பேர் இருப்பான். கண்டிப்பாக அந்த 4 பேர் 4 விதமாக பேசுகிற மாரி இருப்பான் பாருங்க. அங்கே ஒருத்தர் இருப்பான். இது படிக்கலான்னு போனால் வாழைப்பழம் கிரிஞ்சு பண்ணாத, கிரிஞ்சு பண்ணாத. ஏன்னா அவன் கத்துறது பின்னாடி உட்காந்துருக்க எல்லாருக்கும் அப்படி கேட்கணும். கேட்குறாங்கன்னா பக்கத்தில் லேடிஸ்லாம் பார்த்தா லேடிஸ் 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 இந்த மாதிரி இந்த பையன் நம்மளை வச்சு கிரின் பண்ணுவான். நம்மள ஒரு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும் பண்ணுறதுலாம். அவங்க என்ன நேராக போய் நீ ஜோக்கர் பண்ணாத, ஜோக்கர் பண்ணுறதானே ஊற்றிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா சாக்கடை நீ போயிட்டுருக்க, சாக்கடை தண்ணியில் கல்லை தடிப்பியா மாட்டானே, நம்ம மேலே தான் தெரிக்கும். இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். மனசுல திட்டிக்கலாம் அவனை. உன்கிட்ட ஒன்று சொல்லணும், நீ ஒரு தேடியா போயண்டா. என்னடா இது இதை பற்றி பேசணும்னா தலை தாங்க வெடிக்கும். கிரிஞ்சி கிரிஞ்சி கிரிஞ்சின்னு எனக்கு கடுப்பாயிட்டு கிரிஞ்சி கம்யூனிட்டிகளை. அடுத்ததாக தற்கொலைகள். இது தற்கொலைனா என்னது? இந்த அச்சடி குறி மாதிரி இருக்குமா அதுவா? அதெல்லாம் கிடையாது. தற்கொலைனா இவ்வளோ பேர் எங்கேயோ வந்து இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி தான் இந்த வார்த்தை தமிழகத்தில் பறக்கணிச்சுன்னு யாருக்குமே தெரியல. தற்கொலை இல்லை, தற்கொலைனா என்ன? தற்கொலைனா என்னடா?
தற்குறினா என்ன? தன்னுடைய பெருமைகளை பற்றி ஒருத்தன் எப்போ பொருளை பேசிக்கிட்டே இருக்கிறானோ அவனை தான் தற்குறின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. உங்களால என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா உனக்கு? முத நீ ஒருத்தன், நாங்க எங்க இருந்து சம்பவம் பண்ணுன்னே தெரியாது, முடிச்சிருவோம். தற்குறினா என்னன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவனெல்லாம் பார்த்தாலே இந்த இருவா வரண்டா, அருவா எடுத்துட்டு வரலாம், அறுக்காம வர மாட்டேன்டா பார்த்தாலே. அது அவ்வளோ டென்ஷன். நேரத்துல தற்குறி, வானவில் இவனெல்லாம் பார்த்தாலே வா மண்டைய கேமரா மாட்டுவீங்க, கொஞ்சம் அறுத்துடுறேன். ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்கடா, உள்ளுக்குள்ள நிறையா இருக்கு. வானவில் பெருசா இருக்கும். வானவில் அதுக்கு நான் கிளிப்பு வச்சிருக்கேன். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. இந்த வீடியோ கிளிப்பிங்ஸா போட்டு இந்த வீடியோவை நவுத்திட்டு போயிடணும், அவ்வளோதான். திட்டணும்னா எல்லாரையும் தான் திட்டி ஆகணும். டே கோபால், பார்த்தீங்களா மேலே ஓடுற வீடியோ பார்த்தீங்களா? ஃபுல்லாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? இதுதான்டா வானவில். வானவில் கேஸ் வச்சிருந்தா அந்த கேஸ் செல்போன்ல போடுவோம்ல, அது வச்சிருந்தாலும் வானவில்னு சொல்லிடுறானோ. வானவில் வேற யாரும் இல்ல, நீதான். வானவில்னா 7 கலர், அதில் உள்ள 7 கலரும் அவங்கவுங்க ஆண் பெண் தான் திருமணம் பண்ணணும், லவ் பண்ணணுங்கிறலாம் கணக்கு கிடையாது. அது அந்த நாட்டில் ஏதோ சட்டம் விட்டுருக்காங்க, அது நமக்கு எதுக்கு? நம்மளுக்கு அதை பற்றி முழுசாக தெரியாமல் அதை இறங்கக்கூடாது. ஆனால் என் வாழ்க்கையில் வானவில்னா இவனா இந்த ஜென்ரேஷன் பயிலெலாம் என்ன சொல்கிறது? எது பண்ணாலும் இப்போ என்னையும் நிறைய பேர் டீஸ் பண்ணுறானோ. டீஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு எங்கே வைக்கமானலாம் கிடக்கு. யாராச்சும் ஒரு டவுட் கேட்குறேன்னு என்ன அப்படி பேசுனா, சேர்ந்து உட்காந்து பெஞ்சில் பேசுனா என்னடா சொல்கிறேன்? அதாவது பையன் இன்னொரு பையன்கிட்ட பேசுனா வானவில்னு சொல்லுவீங்க, அதானே? வானவில்னு சொல்லிட்டு போறீங்க. வானவில், அப்போ நாங்கள் வானவில். ஏண்டா வானவில்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு சொல்லுங்க. நான் எது பேசினாலும் வானவில் நண்பர்கள், வானவில் ரெயின்போ, நல்ல வார்த்தை. அதை இப்போ கெட்ட வார்த்தை ஆக்கிட்டானோ. இது பார்த்து பேச வேண்டியது. பக்கத்தில் உட்காந்தா வரவன் வந்து பேசுகிறவன் நம்மள்ட்ட வானவில் மாரி பேசுவாங்க. நான் என்ன பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அப்படி இப்படிலாம் பேசுவானோ. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. இவன் என்ன லவ் பண்றா போல இருக்குடே. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. சரிடே கருப்பி எந்திரி. ஆனால் கடைசியில் நம்மளை வானவில்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ளவன் நினைப்பான், எவனோ ஒருத்தன் வானவில்னு சொல்லுவான். அது நம்ம அப்படியே இமேஜ் டெவலப் பண்ணி நம்மளுக்கு எல்லாம் பட்டிருக்கு. அது வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, எக்ஸாம்பிள்லாம் புண்ணாக இருக்குது. அது நடந்தது ரீசெண்டாக 2-3 மாதத்துக்கு முன்னாடி நடந்ததுலாம் வானவில்னு சொல்லி திரியிறானோ. எல்லாம் அவன் ஃபேண்டசிக்காக சொல்கிறானோலா, இல்லை அவன் உண்மையிலே கிறுக்கு போட்டாலே டவுட்டாக இருக்குது நமக்கு. இதெல்லாம் எங்கே நடந்ததுன்னு என்கிட்ட கேட்காதீங்க, அது திருப்பி நான் சொல்ல மாட்டேன். சொன்னா நான் மாட்டிப்பேன் அதில் உள்ளதெல்லாம். அப்போ என்ன தான் நீங்களாம் திட்டினியாடா மைண்ட் பண்ணி பேசினா? யாரையுமே மைண்ட் பண்ணி பேசலை, நானாக பேசுகிறேன். எனக்கு பைத்தியம் கூட நினச்சிங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் புரிய வேண்டியங்களுக்கு புரியும், இதெல்லாம் நடந்தது. இப்போ நான் புரியுதா எவ்வளோ டார்ச்சர் நான் இந்த இதில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அந்த வேர்ல்டுக்குள்ளே? பார்த்தேன் நான் சும்மா இருக்கிற, என்ன நீ கிரிஞ்சு பண்ணுறேன்னு சொல்கிறியா? அப்போ நான் கிரிஞ்சு வீடியோ பண்ணிடலான்னு அப்லோட் பண்ணிட்டேன். வீடியோ திட்டுறதுக்காக தான் நான் போட்டேன்னா, இல்லை இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் போட்டேன்னு தெரியல. இதை லைக் வரணும், சப்ஸ்கிரைப் வரணும்னா நான் எதிர்பார்க்கல. பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் நான் அப்செட் தான். என்ன வேணா பண்ணிக்கிறேன். இதை கிரிஞ்சு வீடியோ பண்ண முடியாது. நான் பேருக்கே இந்த வீடியோக்கு பேரே கிரிஞ்சு வீடியோ தான்டா. அது யாராக வேணா இருக்கலாம் கிரிஞ்சு பண்ணுறது, நானாக கூட இருக்கலாம். என்னடா வந்ததுலேருந்து புரியாத மாதிரியே பேசுகிறான்னு. இது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். இந்த உலகத்தோடு சேர்ந்து ஏங்க வேண்டியதாக இருக்குது அவனெல்லாம் பார்த்துட்டா. ஒரு நிம்மதியாக ஒரு லவ் பாடல்கள் வைக்க முடியல, வச்சா உடனே நான் மச்சான் என்ன நான் அப்படியெல்லாம் எதாவது கேட்குறானோ. உண்மையை சொல்லிடுறேன், இந்த வீடியோவில் நான் யாரையும் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி பேசலை. அவங்க இப்படி எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக இல்லை, சரிங்களா? நான் திட்டுறதெல்லாம் எனக்கு நான் பார்த்து தான், ஆனால் யாருன்னு நான் சொல்லலை. அது அவங்களாம் இமேஜின்மெண்ட்டாக அவங்களும் ஒரு, இப்போ நம்ம நீங்கள் என்ன சொல்ல மாதிரி வானவில்னு அவனை நம்ம வானவில்னு சொல்லிடுவோம். இந்த வீடியோவா நான் ஒன்றை திட்டு நினச்சிட்டா நீ ஒரு வானவில், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. வெளியூர்லேருந்து நாங்கள் வந்துட்டோம்னா உங்கள் சௌரிய புண்டைக்கு பேசுவோம்.
ட்ரை நாட் டு ப்ளேம் அதர்ஸ். திட்டணுன்னா எல்லாரையும் தான் திட்டி ஆகணும். எல்லாரையும் திட்டணுன்னா திட்டிகிட்டே போகலாம் அந்த வீடியோ ஃபுல்லாக. ஏன்னா நான் நிறையா அனுபவப்பட்டிருக்கேன். உள்ள என்ன நிறைய இருக்குது. அதனாலே சரி, நீங்கள் கிரிஞ்சு பண்ணுறேன், நிறையா கிரிஞ்சு பண்ணுறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக கிரிஞ்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. கிரிஞ்செல்லாம் கிடையாது. அப்படி நீ கிரிஞ்சுன்னு சொன்னால் எனக்கு ஒரு கவலைப்பட்டே கிடையாது. அப்படா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். எனக்கு கவலையே கிடையாது. தெரியுதா? ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே கிரிஞ்சாக இருக்குன்னு சில பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. யாரா அவன் தற்கொலை கேமராமேன் வீடியோ பேசிடலாம். எனக்கு என்ன வேணால் சொல்லிக்க, வீடியோ போடுன்னா போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த போடுறதுக்கு தப்பாக்கிட்டாங்க. என்ன பண்ணுறது? திருந்து இல்ல திருத்தப்படுவாய், அது யாருக்குனாலும் சரி.